ஆவியானவர் அருளும் வாழ்வு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திற்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆவியானவர் அருளும் வாழ்வு. ஆவியானவர் நம்பிக்கையின் வழியாய் பெறுகிற ஆவியானவர், விசுவாசத்தின் வழியாக பெறுகிற ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் வருகின்ற பொழுது, ரோமர் 8:9 பிரகாரம் கிறிஸ்தின் ஆவியை பெறுகின்ற பொழுது அவன் கிறிஸ்தவனாய் மாறுகிறான். ரோமர் 8:14 பிரகாரம் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கடவுளுடைய மக்களாய் மாறுகிறார்கள். ரோமர் 8:15-16 பிரகாரம் கடவுளின் ஆவியில் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது அவர்கள் கடவுளை அப்பா தேர்ந்தா என்று அழைக்கிறார்கள். கடவுளின் பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவரே சான்று பெறுகிறார். எல்லாவற்றும் மேலாக 1 கொரிந்தியர் 3:17 வாசிப்பது போல அவர்கள் ஆண்டவரின் ஆலயமாய் மாறுகிறார்கள். கலாத்தியர் 3:14 பிரகாரம் ஆபிரகாம் வழியாக கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தாவின் வழியாக கடவுள் அவர்களுக்கு கொடுக்கிறார். இது ஆவியானவர் அருளும் ஆன்மீக வாழ்வு, உலக வாழ்வு, நிலை வாழ்வு. ஆக இந்த வாழ்வு எல்லாம் யாருக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் தூய ஆவியானவருக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆவியானவரை பெற்று ஆண்டவர் அள்ளி செய்கிற வாழ்வை நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.